அதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் போர்ஸ் இறக்குவோம் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நல்லா தெரியும், நம்ம வழக்கறிஞர்ல இருந்து நம்ம கட்சி பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு இதை வந்து அவங்க சென்சிடைஸ் பண்ணணும், 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம பிள்ளைங்களை கைய வைக்கணும்ன்றது அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணிருச்சு. அதனாலதான் நான் வந்து சுபாவை சரிங்க தம்பி நீங்க போங்க நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி. ஆனா இது நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், அவங்க இரவு வந்துருவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனி நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நாங்க நீதிமன்றத்துக்கு மேல நாங்க ரொம்ப அதிக மரியாதை வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம். நாங்க அவங்களை விரைவில் வெளியே எடுத்துருவோம். இது நாங்க அவர் மேல மனித உரிமையிலேயே நாங்க வழக்கு தொடருவோம். பிரவீன் பண்ணதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அவர் மேல அப்படி அவங்க கையாண்டிருக்கவே கூடாது. அவர் இங்க இருக்கிற அவரோட வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். மரியாதையா அவர்கிட்ட பேசி உள்ள வந்திருக்கணும். என்ன கிழிச்சதுக்கு நீங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களா? நீங்க மரியாதையா பேசி உள்ள வந்து யாரு கிழிச்சாங்கன்னு கேட்டிருக்கலாமே, பேசிருக்கலாமே. ஏன் மேடம் கிழிச்சிங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாமே. என்னையே கைது பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி நான் தான் கிழிக்க சொன்னேன். என்னது நான் தான் கிழிக்க சொன்னேங்க? அதை நான் சொல்லிதான் தம்பி வந்து கிழிச்சாரு. நேத்து இதை பேசக்கூடாது, அவர் என்ன ஈகோல இருக்காருன்றது நம்மளுக்கு நல்ல எனக்கு முதல் தெரியல. மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் வரைக்கும் எனக்கு புரியாமே இருந்தது. நான் மீடியால தான் அந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அண்ணன் ஒன்னும் பண்ணல, அவர் சும்மா நின்னவரை இவர் அந்த சத்தம் கொடுத்தது, என்ன தள்ளுறியா நீ என்ன பண்றியா, இந்த சத்தம் எல்லாமே ஒரு டிராமா பண்ணி தான் அவர் வந்து உள்ள வந்து அவர் அப்படி ரொம்ப அப்படி இழுத்துட்டு போனது. அது நம்மளுக்கு நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா நம்ம இருக்கோம், நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு அது தேவையில்லை. நீ சட்டத்துக்கு புறம்பா உண்மையில எதுவும் செஞ்சுட்டாங்களா? நீங்க பண்ணுங்க. அவர் ஒண்ணுமே பண்ணாதவரை நீங்க அதுல சாரி கேட்டாங்க என்னங்க? நான் எங்க அண்ணன் எதுவும் பண்ணிட்டாருன்னு எனக்கு ஒன்னும் புரிதல் இல்லாம தான் நான் வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து சாரி சார் நீங்க விடுங்க சார் அவரை அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். இதுதான் நேற்று நடந்தது. நான் நேற்று இதை பேசாத காரணம் அந்த ஈகோல அவர் வேற ஏதாவது பண்ணிருவாரோ, நம்ம ஆளுங்க அங்க இருக்காங்கன்ற ஒரே இதனால தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு இதை கட்டாயம் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. என்ன அவங்கள வேலை செய்ய விடாம தடுத்ததா சுபா மேலையும். ஏன்னா அவங்க ஒட்டும் போது சுபா எதுவுமே பண்ணல, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. யாருமே எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நான் இருந்தேன்னா மறுப்பு தெரிவிச்சிருப்பேன், ஒட்டாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சுபா எதுவுமே சொல்லல, அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த மறுப்பும் தெரிவிக்கல, அவங்கள வேலை செய்ய விடாம சுபா தடுக்கவே இல்லை. இன்னொன்னு ஆயுதத்தை காட்டி மிரட்டினாங்க. அண்ணன் தன்கிட்ட துப்பாக்கி இருக்குன்றத அவங்க அப்படி மேன் ஹேண்டில் பண்ணும்போது அதை சொல்லிடணுன்றதுக்காக அவர் சொல்லி என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் தேங்க்ஸ் டு மீடியா, நீங்க அதை கவர் பண்ணீங்க. அது அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. சுபா வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்ட சொன்னதா, அவர் வந்து மிரட்ட சொன்னதாகவும் இவர் மிரட்டினதாகவும் இன்னொரு வழக்கு. சுபா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம், அங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம். அவங்க 3 வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு தான் அவர் வந்திருக்காரு. எல்லாத்தையும் கைப்பட எழுதியும் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார். அவர் சொல்லியிருக்காங்க, அவர் போவாரு. ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கட்டாயம் போவாரு, அவங்களை எதிர்கொள்வாரு, விசாரணைக்கு எல்லாம் உடன்படுவாரு. அது மரியாதையா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.